தாக்குதலை அடுத்து வான்வெளியை மூடியிருக்கிறது ஈரான். அதிகாலையில் ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது வான்வெளியை மூடியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ராஜேஷ், அதே போல கடுமையான தண்டனையை எதிர்பார்த்து காத்திருங்கள் அப்படின்னு ஈரான் அரசு தலைவர் எச்சரிக்கை விடுத்தது ஒரு புறம் இருந்தாலும், இந்த தாக்குதல்ல பலர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுது. அந்த பலி எண்ணிக்கை தொடர்பான தகவல்கள் ஏதாவது வெளிவந்திருக்கா? இந்த பலி எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் சேதாரங்கள் மிக அதிகமாக இருக்கிறதை பார்க்கும்போது நிச்சயமாக பலி எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டு தரப்பிலும் பலி எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், இஸ்ரேல் மட்டும் தாக்குதல் நடத்தவில்லை, ஈரானும் தங்களுடைய பதில் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் ஏவுகணைகளை வீசியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதில் இஸ்ரேல் நாட்டு ராணுவ வீரர்கள் ஒரு சிலர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. இருந்தாலும் இருதரப்பிலும் அதிகாரப்பூர்வ அந்த செய்தி குறிப்பு போன்றவை வெளியிடப்படவில்லை. இந்த நிலையிலேதான் தற்போது ஈரான் தன்னுடைய வான்வெளியை மூடியிருக்கின்றது. குறிப்பாக ஈரான் நாட்டின் மீது எந்த விதமான விமானங்களும் கூட பறப்பதற்கான சூழல் தற்போது இல்லை. அதுதான் வான்வெளியை மூடியிருப்பதற்கான ஒரு அறிகுறி. எனவே இப்போது சந்தேகத்திற்கிடமாக ஏதேனும் ட்ரோன்களோ அல்லது ஏவுகணைகளோ விமானங்களோ ஹெலிகாப்டர் போன்றவையோ பறந்து வந்தால் அதனை சுட்டு வீழ்த்துவதற்கு ஈரான் தயார் நிலையிலே இருக்கும். அதன் காரணமாகத்தான் பல இன்டர்நேஷனல் விமானங்கள் எல்லாம் வேறு வழிகள், அதாவது ஈரான் நாட்டு வழியாக செல்லாமல் வேறு வழிகளில் செல்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அவை அவ்வாறு பயணிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அல்லது வேறு சில நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து கீழிறங்கி கனெக்டிங் பிளைட் மூலமாக செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச இந்த போர் பதற்றம் நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. காரணம், ஈரான் இஸ்ரேல் இரண்டு நாடுகளுமே கடுமையான அதிநவீன ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இஸ்ரேல் ராணுவத்திடமிருந்து ராணுவ தளவாடங்களை வாங்குகிறார்கள். ஈரான் நாடும் கூட பல நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுக்கின்றார்கள். அவர்கள் பல நாடுகளிடமிருந்து ஆயுதங்களையும் வாங்கி குவித்து வைத்திருக்கிறார்கள். இரண்டு தரப்பிலும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் தரப்பினுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், ஈரான் எங்களை காலி செய்ய நினைக்கின்றார்கள், இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது என்பதுதான் ஈரானினுடைய திட்டமாக இருக்கிறது என குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரான் நாட்டு தலைவர் என்ன சொல்கிறார் என்றால், இஸ்ரேல் எங்களை வீணாக வம்புக்கு எடுத்து அவர்கள் எங்கள் நாட்டின் மீது தாக்குதலை நடத்துகின்றார்கள். ஏவுகணைகளை திடீரென்று அதிகாலை நேரத்தில் பொதுமக்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்து குறிப்பாக குடியிருப்புகள் மீதெல்லாம் அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இனியும் நாங்கள் இதனை வேடிக்கை பார்க்க போவதில்லை. நிச்சயமாக எங்களுடைய ராணுவ வலிமையை நாங்கள் வெளி கொண்டு வரப் போகின்றோம். எங்களுடைய ராணுவ வலிமையை இஸ்ரேலுக்கு நாங்கள் பாடம் புகட்டுவோம் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே இரண்டு நாட்டு அதிபர்களும் இந்த போரை தொடர்ந்து நடத்துவது என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். நாம் திரையிலே பார்க்கின்றோம், ஈரான் நாட்டினுடைய உயர்ந்த கட்டிடங்கள் எப்படி ஏவுகணைகள் மூலமாக தாக்கி அது உருகுலைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அவர்களுடைய வாகனங்கள், அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் சேதாரமாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். எப்படி பாலஸ்தீனத்திலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெறுகின்றதோ அதுபோல இன்று இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய பல முக்கிய பகுதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் தரப்பில் சொல்லக்கூடிய நியாயம் என்னவென்றால், நாங்கள் குறிவைத்தது எந்த பகுதியில் அணு ஆயுதங்களை தயாரிக்கின்றார்களோ, அணுகுண்டுகளை கொண்டு அணு ஏவுகணைகளை அவர்கள் தயாரிக்கின்றார்கள், அதனை கொண்டு வந்து இஸ்ரேல் மீது தாக்கி அவர்கள் பெரும் தாக்குதலை நடத்த நாசகர திட்டத்தை தயார் செய்திருந்தார்கள். அதனை முறியடிக்கக்கூடிய வகையிலே தான் நாங்கள் அந்த பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஈரான் இஸ்ரேலுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய உங்கள் மீது நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர்கள் சவால் விடுத்திருக்கிறார்கள்.